எலும்பு எலும்பு. நீ எலும்பு, நீ எழுந்தோம், நீ மறுபடியாக நீ எழுந்து, நீ எழுந்து இல்லைன்னா நான் வானத்தை அஸ்மரியாதி பூமியை அஸ்திவாரப்படுத்து தேவன் சொல்றாரு. மகளே மகளே நீ எழுந்து. மாதாவே மரியாதை, உன்னை தேடினான் இயேசு வருகிறார், உன்னை தேடினான் இயேசு வருகிறார். உன் கண்ணீரை கண்டார், உன் கண்ணீரை கண்டார், உன் கண்ணீரை கண்டார் என்று நீ எப்படி எழுந்திருக்கணும்னு கத்த எதிர்பார்க்கிறாருன்னா, முந்தின நாட்களில் நீ எப்படி இருந்தா சிந்திச்சு பாரு. முந்தின நாட்கள் பூர்வ நாட்கள் எழும்பினது போல எழும்பு. நீ யாரு? காவை துண்டித்தது நீ அல்லவா? காவை துண்டித்தது நீ அல்லவா? பல சர்வத்தை விளைத்தது நீதான் அல்லவா? உன்னை கொண்டுதான் நான் தேசங்களை சுதந்திரிக்கிறேன் என்று சொல்கிறார். உன்னை கொண்டுதான் நான் தேசத்தை சுதந்திரிக்கிறேன். உன்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்க தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்க தர வேண்டும். அழைக்கிறாயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஏசாயா 52:1. அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டே வேர்டு தான், எலும்பு எலும்பு. எலும்பு எலும்பு. அதுக்கப்புறம் 51:17 எலும்பு எலும்பு. அப்புறம் 51:9 எலும்பு எலும்பு அப்படின்ட்டு இந்த வேர்டு மட்டும் எலும்பு எலும்புன்னு எனக்குள்ள முன்னாள் காலையில் கவனம். இன்னும் எலும்பு எலும்புன்னு வருது. இப்போ எலும்புகிறவர்கள் எலும்ப வேணும்னா அவங்க ஏன் எலும்பலை? யாராவது சொல்லுங்க. எலும்பு எலும்புன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒன்று படுத்துட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க, உட்காந்துன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டு, ஆனால் எலும்புல அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அது ஒன்று ஒத்துக்கலாம். இன்னொன்று அவங்களுக்கு பலன் இல்லை. இன்னொன்று வந்து எலும்ப முடியாம இருக்கிறாங்கன்னா ஏதோ நான் செய்ய போனேன், ஏதோ என்னை கொண்டு செய்யணும், நான் நினைக்கிறேன், மனசுல நினைக்கிறேன், எதையோ நான் செய்ய போற விரும்புறேன், ஆனா நான் செய்யணும்னா என்ன பண்ணணும்? நான் எலும்பணும். ஆனா என்னால எலும்ப முடியல, என்னால எலும்ப முடியல. கர்த்தர் இதுதான் எனக்குள்ள உனக்கு எலும்பு எலும்பு. திருவிழை வந்து எலும்பு எலும்பு அப்படின்னு சொல்லுது. எலும்பு நம்மளே விளங்கிட்டு நிறைய நேரத்துல நம்மளே என்னால விட முடியல, அதுல முடியல. நம்ம சாக்கு போக்கு சொல்றதுல ஃபர்ஸ்ட் கரெக்டுங்களா சிஸ்டர்ஸ்? சாக்கு போக்கு சொல்றதுல வந்து நம்ம ஏதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சர்ச்சைக்கு வரனால சாக்கு போக்கு சொல்றதுல ஃபர்ஸ்ட், ஒரு ஊழியத்தையும் சாக்கு போக்கு சொல்லுது. கர்த்தருக்கு ஏதாவது எலும்பு செய்யணும்னா நம்ம சாக்கு போக்கு சொல்றதுல ஃபர்ஸ்ட். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? புஷ் பண்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ என் ஜனம். என்ன சொல்றாரு? என் ஜனம். என் ஜனம் எப்படி இருக்கணும்? என் ஜனம் படுத்துட்டு இருக்கணுமா? எழுப்பி பிரகாசிக்கணும். நீ என் ஜனம். ஆனா நீ என்ன பண்றன்னா, நீ எழுந்து ஓட வேண்டிய இடத்துல நீ படுத்துட்டு இருக்க. யாராவது உன்னை வந்து எழுப்புவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. உன் பலவீனத்தை சொல்லிட்டு இருக்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ எழும்புன்ற. நானே பலமிட்டவன் படுத்துட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன் கர்த்தர் என்னை எழுப்ப போறாரு, இல்ல யாராவது வந்து என்ன எழுப்ப போறாங்க, இல்ல யாராவது என்ன வந்து எழுப்பி கொண்டு போக போறாங்க, நான் பார்த்து படுத்துட்டே இருக்கேன். அப்படிதான் ஏதோ ஒன்று வரும் அப்படி சொல்லியிருந்தா 100 அடிக்கடி சொல்லுவாரு, 150 வருஷம் ஆனாலும் படுத்துட்டே தான் இருக்கு, எழுப்ப மாட்டோம். அப்போ ஏன் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ எழும்பு எழும்புன்னு சொல்ற. புரியுதா? ஏன்னா நீ என் பிள்ளை, நான் உன் தேவன், அதை நீ அறி. எப்படி சொல்றாரு? இது நிமித்தம் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை நான் சொல்லுகிறவர் நானே. யாரு? நானே. என் பிள்ளைகளே, நான் யார் என்று நீங்க அறிந்தீர்களானால் சாக்கு போக்கு சொல்ல மாட்டீங்க, எழுந்துடுவீங்க. கர்த்தர் சொல்றாரு, எழும்பு எழும்பு.
51:16 நாம் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சீயோனை நோக்கி மறுபடியும் சொல்றாரு. கர்த்தர் யாரு? மறுபடியும் சொல்றாரு எழும்புகிறவர்களை பார்த்து, நீ யோசி சிந்தி, உன் கர்த்தர் யாருன்னா வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி சொல்றாரு. எழும்ப முடியாத சாக்கு போக்கு சொல்றாரு. சீயோனை நோக்கி சொல்றாரு, நீ என் ஜனம் மகனே மகளே, நீ என் ஜனம், நீ என் ஜனம், நீ படுத்து கிடக்காத, நீ எழுந்துடு, நீ எழும்பு. ஏன்னா நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி தேவன் சொல்லுகிறாரு, மகனே மகளே நீ எழும்பு. ஆனா ஜனங்கள் எழும்ப முடியல, எழும்ப முடியல. வாரம் சர்ச்சைக்கு வரோம், வாரம் நிறைய மீட்டிங் கேட்கிறோம், நிறைய வேர்டு கேட்கிறோம், நிறைய விஷயத்த பண்றோம். ஆனா நம்மளால வேர்ட் இங்க கேட்கிறோம், விசுவாசம் எழும்புது. ஆனா வீட்டுக்குள்ள போனோம்னா அநேக நெருக்கங்கள சூழ்நிலை மனுஷன் நிறைய விஷயம் வரும்போது நம்மளால எழும்ப முடியல. 51:12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறவர்களுக்கும். என்ன இருக்கு? சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பா இருக்கிற மனுஷனுக்கும் நீ பயப்படுகிறது என்ன? பயம். மனுஷர்கள் குறித்து பயம். கர்த்தர் சொல்றாரு, பலங்களை குறித்து ஒரு பயம் நம்மளால இருக்க முடியல. அடுத்தது என்ன ஆகுதுன்னா மனிதர்களை குறித்து ஒரு பயம். கர்த்தர் சொல்றாரு, உன் தேவன் யார் என்று சிந்திக்க சொல்றாரு. நம்ம யாரை குறித்து பயப்படுறோம்? மனுஷரை குறித்து, நம்ம சூழ்நிலைகளை குறித்து. அவன் எப்படிப்பட்டவனா? சாக போற அந்த லெவல்ல தான் இருக்கு. புல்லுக்கப்பான மனுஷன் தான். உன்னை எதிர்க்கிற மனுஷன், உன்னை நிந்திக்கிற மனுஷன், உன்னை கவலையில ஆக்குற மனுஷன், உன்னை வேதனைப்படுத்துற மனுஷன், இவங்கள எந்த லெவல்ல இருக்காங்க அவ்வளவுதான் அவங்களோட லெவல். நீ அவனுக்கு பயப்படுற. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்திய தேவன் சொல்றாரு, மகளே மகளே நீ அந்த மனுஷருக்கு பயப்படாத, நீ என்ன பாரு, என்ன பாரு. கர்த்தர் மீண்டும் மீண்டும் ஏசாயா 51:23 இங்க ஒரு பயத்தை குறித்து சொல்றாரு. 23 51 நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி. அது எப்படிப்பட்ட பயத்துல இருக்கிறாங்க மனுஷர்கள் சொன்னாங்கன்னா, நீ உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போவர்களுக்கு உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கின. எப்படி நீ எப்படி ஆகிட்ட நீ தேவனை அந்த மனுஷருக்கு பயம் எப்படி ஆகிடுச்சுன்னா, உனக்கு பின்னாடி உன்னை விட பலவீனமானவங்க, உன்னை விட கீழானவங்க, நீ தேவனை பிள்ளை உணராம அவங்க நீ இந்த தரை இருக்குல்ல, இந்த தரையோட தரையாயிட்டு உங்களுக்கு பின்னாடி மனுஷன் ஏறி போறாங்க. நம்ம மேலேயே நம்ம முதுக காட்டிட்டு நம்ம மேலே ஏறி போக விட்டோம். நம்ம அந்த பயம், மனுஷனுக்கு பயம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம குனிஞ்சிட்டு நம்ம ஏறி போகும், நம்ம மேல ஏறி போக தரையோட தரையாயிட்டீங்க நீங்கன்னு கட்ட சொல்றேன். அந்த அளவுக்கு பயம். இந்த பயம் என்ன ஆயிடுச்சு, அதன் நிமித்தம் எழும்ப முடியல. ஏன் எழும்ப முடியலன்னா, மனுஷனுக்கு இந்த பயம் எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னா, உன்னை தரையோட தரை அப்படியாக்கி அவங்கள பெருசா பாயிட்டு உனக்குள்ள ஒரு வல்லவை நீ எப்படி ஆகிட்ட? தரையோட தரையாகிட்ட. வாசிப்போம். மடங்கு 51:7 நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களுக்கு கலங்காமல் கத்திரிக்க சொல்றது. ஜனங்க இன்னைக்கு நம்ம சூழ்ந்து இருக்கிற மனுஷரோட நிந்தனைக்கு பயப்படுறீங்க. அவர்கள் தூஷணமான வார்த்தை கலங்கி தவிச்சு உன் வல்லமையை உள்ளையோடு வச்சு புதைச்சு அவர்களை நீ மேல போக விட்ட. மகளே மகளே நீ எழும்பு, நீ உன் படுக்கையை விட்டு எழும்பு, நீ உன் தோல்வியில இருந்து எழும்பு அப்படின்னு சொல்லி கர்த்தர் யார சொல்றாரு? நம்மளையே எழும்ப சொல்றாரு. ஆனா நமக்காக பரிந்துரைக்க யார் இருக்காரு? வாசிப்பா 51:19 இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது, உனக்கு பரிதவிக்கிறவன் யார்? பாழ்படிப்பும் சங்காரமும் பஞ்சமும்
கர்த்தர் என்ன சொல்றாரு, இவ்விரண்டும் உனக்கு சம்பவிச்சிருச்சு. உன் நிலைமை பரிதபிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உனக்காக யாருமே பரிதபிக்கல. உனக்காக யாரும் விசாரிக்கிற யாரும் இல்லை. நீ வேதனைப்படுற, நீ கண்ணீர் சிந்துற, நீ உன்னோட நிலைமையை புரிந்து கொள்ற அந்த பரிதாபத்தை கூட பரிதாபிக்க உன்னை சுற்றி ஆட்கள் இல்லை. அதனால கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்காக பரிதபிக்கிறேன். கர்த்தர் நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஹalleluya. நமக்காக பரிதபிக்கிற ஒரு சியோன் ராஜா, நமக்காக பரிதபிக்கிற ஒரு மகாராஜா, நமக்காக பரிதபிக்க கர்த்தர் ஹalleluya. எழும்பு எழும்பின் மகளே மகனே, எழும்பு எழும்பு. ஓ, நீ படுத்து கிடக்கிறது என்ன? நீ படுத்து கிடக்கிறது என்ன? நீ படுத்து கிடக்கிறது என்ன? மனுஷனோட பயத்தை, மனிதர்களோட பயம், மனிதர்களோட தூஷணம் உன்னை சோர்வுக்கு உள்ளாக்கிட்டு, ஓ, நீங்க பரிதபிக்க நான் உண்டு கர்த்தர் சொல்லுகிறாரே மகளே மகனே. 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன். ஓகே. நானே உனக்கு ஆறுதல் செய்கிறேன். நான் பரிதபிக்கிறது மட்டும் இல்ல மகளே மகளே, நானே உனக்கு ஆறுதல் செய்கிறேன். உன்னை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு நான் உன்னை பெற்ற உன்னை பெற்ற தகப்பன் அல்லவா, நானே உனக்கு ஆறுதல் செய்கிறேன். நீ படுத்து கிடக்குற, ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் பரலோகத்துக்கு பரிதபிச்சு வந்திருக்கிறேன். உன் அங்கலாய்ப்பை பார்க்கிறேன், உன் பரிதபித்து உனக்கு நானே ஆறுதல் சொல்லுவேன். உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன், உன்னை தேற்றுகிற தேவன் என்று ஒருவர் உண்டு மகனே மகளே என்று கர்த்தர் சொல்றார். 51:2-3. உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் மறுபடியும் என்ன சொல்றாரு? சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஆறுதல் செய்கிற தேவனாய் அவருக்கு நமக்காக பரிதபிக்க ஆளுங்க. நம்ம நினைக்கிறோம், யாராவது நமக்கு நம்ம ஒரு சோகத்திலையும் வேதனை கண்ணீர்ல துக்கத்தை போகுது, எங்கேயாவது ஒரு ஆறுதலான வார்த்தை நமக்கு கிடைக்காதா? நம்ம அதுவும் இந்த டீனேஜ் பசங்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தி. இது நிமித்தது தப்பான பாதையில போகிறத நான் நிறைய வார்த்தை பார்த்தது. அப்போ கர்த்தர் நான் சொல்றாரு, உனக்கு நீ ஏதோ ஒரு ஆறுதலை தேடுற, நீ தேடாத, நானே உனக்கு பரிதபித்து நானே நான் உனக்கு ஆறுதல் செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. அவர் உனக்கு இடத்துல அவர் உனக்கு ஆறுதல் செய்கிறாரு. நீ எங்கேயோ ஆறுதலை தேடி போகாத மகனே மகளே, நான் கர்த்தர், நான் உனக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று ஒரு கரையில் கர்த்தர். ஓ, இப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி. அம்மோடு விடுறவரு, அப்புறம் போகிறவர் போறல்ல அல்ல, அப்புறம் போகிறவர் போர் அல்ல, அப்புறம் போகிறவர் காண்பித்தாலும் மாத்தாலே மரியாதை, உன்னை தேடிதான் இயேசு வருகிறார், உன்னை தேடிதான் இயேசு வருகிறார். உன் கண்ணீரை கண்டார், உன் கண்ணீரை கண்டார், உன் கண்ணீரை கண்டார் என்று கர்த்தர் சொல்கிறார். 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். என்ன தரித்துக்கொள்? உனக்கு என்ன இருக்கு? உனக்கு உள்ள வல்லமை இருக்கு மகனே மகளே. கரங்கள் தட்டுவோம். மகாராஜே கர்த்தருக்கு. ஓ ஜீசஸ், உனக்குள்ள வல்லமை வெளியல்ல. நீ மனுஷனை விட்டு போன நினைக்கிற, உனக்குள்ள ஏற்கனவே வல்லமையை கொடுத்திருக்கிறேன் மகனே மகளே என்று கர்த்தர். அதுக்கப்புறம் பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். நீ என்ன பண்ணு? வல்லமையை எடுத்துக்கொள்ள, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். 51:9. எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் உயர்வை முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழுப்பினபடி எழும்பு. ஆமென். எப்படி? எழும்பு எழும்பு பலன் கொள். பலன் வெளியே இல்ல மகளே மகளே,
உனக்குள்ள ஏற்கனவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ தரையில மிதிச்சுட்டு அதுல தரையை போல இருப்பது கர்த்தர் சித்தம் இல்ல. உனக்குள்ள இருக்கிற பலனை கொண்டு நீ எழும்பு. பலன் உனக்குள்ள இருக்கு. நீ எப்படி எழுந்திருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறான்னா, முந்தின நாட்களில் நீ எப்படி இருந்தா சிந்திச்சு பாரு. முந்தின நாட்களில் பூர்வ நாட்களில் எழும்பினது போல எழும்பு. நீ யாரு? ராகாபை துண்டித்தது நீ அல்லவா? ராகாபை துண்டித்தது நீ அல்லவா? வலு சர்பத்தை விதைத்தது நீதான் அல்லவா? அப்படிப்பட்ட மகனே மகளே, உன்னிடம் இருக்கிற சின்ன விஷயத்தை வைத்து மனுஷர்களுக்குரிய பயத்தை கொண்டு, உன்னுடைய பலனை முடக்கி கொண்டு, உன்னுடைய தேவன் கட்டப்படும் வல்லமை முடக்கி கொண்டு நீ படுத்தை கிடக்காத. அதையெல்லாம் அணிந்து கொண்டு, உன் வஸ்திரங்களை அணிந்து கொண்டு நீ எழும்பென கர்த்தர் சொல்கிறார். 51, 15, 16, 17. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். உன் தேவனாகிய கர்த்தர் யாரு? ஹல்லேலூயா. நானே சேனைகளின் கர்த்தர். தேவனாக சாதாரணமானவர் சொல்லல, சாதாரணமானவர் சொல்லல, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். யாரு? நீ எழும்பு மகனே மகளே, உன் பலனை உன் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு எழும்புன்னு கர்த்தர் சொல்கிறார். நெகட்டிவான தாட்சி இல்ல, மனுஷர்கள் வந்து நம்ம தோல்வி மனப்பான்மை சொல்லி 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 அந்த தோல்வி மனப்பான்மை நம்ம சிந்தை வந்து விதைக்கப்பட்டது. இதனால என்ன ஆயிடுன்னா, நம்ம தியானிக்க வேண்டிய வரையும் நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் கொடுத்த பலனையும் நம்ம என்ன பண்றோம்? தியானிக்க முடியாம எரிக்கப்பட்ட விழுந்ததுதான் விழுந்ததுதான், மீதி எரிக்கப்பட்ட கட்ட முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, மனதுல அதை திருப்பி கட்ட வைக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னா, நீ தியானிக்க வேண்டியது உன்னுடைய பலனையும் உன்னோட அலங்கார வஸ்திரத்தையும் உன் தேவனாகிய கர்த்தர் யார் என்று மட்டும் நீ தியானி. அப்போ நீ எழும்பிடுவ. 52:2 கர்த்தர் சொல்றாரு, தூசி உதறிவிட்டு எழுந்துரு. என்ன சொல்றாரு? இப்ப இருக்கிற சூழ்நிலைய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஏன் எலும்பு? நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இன்னும் எலும்பு சொல்றோம் இவ்வளோ பிரச்சனை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பெல்லனும் உனக்கு இருக்கிற வல்லமையும் உன் கர்த்தர் யாருன்றதுக்கு முன்பாக இப்ப இருக்கிற சூழ்நிலை யாரு? தூசி. தூசினா இது கர்த்தர் எப்படி பாக்குறாருன்னா, நம்மள பராக்கிரமசாலியா பாக்குறாரு. கர்த்தர் கரங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னைய பராக்கிரமசாலியாய் பார்த்து கொண்டு சொல்கிறார், நீ எழும்பு. கர்த்தர் ஒரு பராக்கிரமசாலியை பார்த்து தான் சொல்லுகிறாரு, நீ எழும்பு. நீ என்னை பலவான் என்று பலவீனன் என்று சொல்லாதே, பலவான் என்று சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த தூசியை வந்து அப்படி தட்டிட்டு நீ எழும்பி வா. நீ நினைக்கிற பிரச்சனை உன்னோட பலத்துக்கு முன்னாடி தூசி தான். தூசியை பார்த்துதான் இத்தனை நாள் எப்படி ஆயிட்டோம்? தரையாயிட்டோம். எல்லாரும் நம்மள மேல ஏறி போவோம் ஏறி போவோம் ஏறி போவோம். எதை பார்த்து நம்ம சொல்லலாம்? தூசியை பார்த்து பிசாசானவன் இந்த தூசியை காமிச்சு நம்மள போய் முடக்கி இருக்கிறோம். எழும்ப வேண்டி உனக்காக கர்த்தர் வச்சிருக்கிற பயணங்களோ, உனக்காக கர்த்தர் வச்சிருக்கிற திட்டங்களோ அநேகம் இருக்க, பிசாசானவரும் மனுஷர்களும் மனுஷர்கள் நிந்தைகளும் இந்த தூசியை காமிச்சு 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 பல வருஷம் 400 வருஷம் இஸ்ரேல் அடிமைத்தனத்துல இருந்தது போல எத்தனையோ வருஷம் எழும்ப முடியாம நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு தூசியை உதறி தள்ளிட்டு இப்போ இதுல எனக்கு இந்த வாசிட்டே இருக்கும்போது இன்னொரு ஒரு சப்ஜெக்ட் ஞாபகம் இல்லை. லூக்கா 15:18. நான் எழுந்து போதும், அவ்வளவுதான். நான் எழுந்து 15:20 எழுந்து புறப்பட்டு. இங்க கெட்டகுமார் என்ன பண்றான்னா, அப்பா கிட்ட அந்த ஆஸ்தியை வாங்கிட்டு தன்னோட இஷ்டம் போல வாழ்க்கை எப்படி ஆயிட்டான்? இப்ப எப்படி ஆயிட்டான்? தரையோட தரையாயிட்டான். பண்ணி வைக்கிற தரையோட தரையாயிட்டான். அவனுக்கு வந்து இப்ப வாழ்வே வந்து ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எனக்கு இதோட வாழ்க்கை இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மைண்டே வந்து செட் ஆகும். ஆனா எதை யோசிச்சு பார்த்தான்? இப்ப அந்த எசையால சொல்லப்பட்டது போல உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவன் என்ன பண்ணாப்பா? தன்னை குறிச்சு நினைக்கல. அதுக்கு முன்னாடி வசந்த வாசிங்க. அவன் புத்தி தெளிந்த போது
என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. என்ன சொல்ற? தகப்பனுடைய வல்லமையை குறித்து யோசிக்கிறாங்க. என் தகப்பன் எவ்வளவு பெரியவர்கள் யோசித்த பிறகு என்ன சொல்றாருனால எழுந்து போக ஆரம்பிக்கிறார். யாரும் அவனை வந்து எழுப்பிய உடல அவன் ரெண்டே ரெண்டு விஷயம் செஞ்சான். என்ன செஞ்சான்? ரெண்டு விஷயம் செஞ்சான். அவன் எழுந்தான். அவனே எழுந்தான். தகப்பனை குறித்து சிந்திச்சான். சிந்திச்சவனை என்ன பண்ண அடுத்தது? தகப்பனிடத்துல சேர்ந்தவனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். நம்ம சில உபத்திர பாதைகள் செல்லும் போது நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம்னா, கர்த்தர் வந்து நமக்கு ஏற்கனவே கொடுத்த பல நல்ல விஷயங்களை குறிச்சு நம்ம சிந்திக்கிறதுக்கு அது ஒரு நேரமா இருக்கு. இந்த உபத்திரவமான நேரம் நம்ம என்ன நேரம் அந்த இடத்துல என்ன சிந்திக்கணும்னா, கர்த்தர் எவ்வளவோ விஷயத்த நமக்கு நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. புரியுதா? நல்ல நல்ல விஷயத்த நமக்கு கொடுத்திருக்கிறாருன்ற அதை சிந்திக்கிற நேரம் எங்கன்னா அந்த உபத்திரவம். அந்த உபத்திரக்கால சிந்திச்ச பிறகு எழுந்து நட. இப்படி எழுப்பி வந்த நானு நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் பாரு. நீ உன் நிலைமையை பாக்குற, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் பாரு. அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டியது என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு உண்டு, உனக்காக பரிதவிக்கிற ஒரு உண்டுன்னு அவர்களுக்கு சொல்லு. 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ எழுந்து எதுக்கு எழுப்ப சொல்றாருன்னா, நீ எழும்பி போக வேண்டியது எங்கன்னா சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனா நீ எழுந்து. நீ ஒரு சுவிசேஷகனா எழுந்து, நீ போ. கர்த்தர் இங்க வந்து ஆயத்தப்படுத்துறது எல்லாரும் எதுக்கு ஆயத்தப்படுத்தனா? சுவிசேஷர்களா தான் ஆயத்தப்படுத்தும். அதுதான் இந்த சர்ச்சை நாங்க உருவாக்குறது, இத இடத்த நாங்க எங்களோட நோக்கத்தோட சிந்தை எல்லாம் வந்து இங்க இருந்து ஊழியக்காரர்கள் எழுதி போகணும். அதுதான் எங்களோட சிந்தை. இப்ப இந்த சப்ஜெக்ட் அப்படியே கொண்டு வந்து கர்த்தர் எங்க சொல்றாருன்னா, நீ எழும்பு, உனக்காக கிராமங்கள் காத்து கிடக்கும். ஒரு கண்கள் மூடி ஹalleluya ஹalleluya கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya 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 ஹalleluya. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, அங்கு சொல்ல இங்க ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்க ஆட்கள் உண்டு. அழைப்பை பெற்றோர் யாரும் புறப்படுவி, இது ஆண்டவன் கட்டளை கீழ்ப்படிவி. அழைப்பை பெற்றோர் யாரும் புறப்படுவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவி. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டேன் அதற்காகவே, தேடுவார் யாரும் பாடுபட்டேன் அதற்காகவே, தேடுவார் யாரே ஆடுகளே. அதற்காக தான் எழும்ப சொன்னார். மகளே மகளே, உன் தூசியை உதறி விட்டு எழுந்து உன்னை சுற்றி பாருங்க. எவ்வளவோ ஜனங்கள், உன்னை அறியாத ஜனங்கள். ஓ என்ன ஹalleluya தகப்பன் ஹalleluya. எவ்வளவோ பாடுகளை சுமந்து செல்கிற ஜனங்கள், எவ்வளவு வேதனை கண்ணீரை சுமந்து செல்கிற ஜனங்கள்.
உன் பலவீனத்தை குறித்து, உன் தூசியை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிற நீ ஒரு சுவிசேஷகனாய் எழும்பி, உனக்காக கிராமங்கள் காத்து கிடக்கிறது அல்லவா, உனக்காக மக்கள் பரிதாபங்கள் யார் என் காரியமாய் போவாய் என்று நீ எழும்பு, எழும்பு சீயோனே, நீ எழும்பு என் காரியமாய் போ, நீ எழும்பு என் காரியமாய் செயல்படு. ஏன்னா உனக்குள்ள வல்லமை உண்டு, உனக்குள்ள பலன் உண்டு, உனக்குள்ள ஹalleluya அலங்கார வஸ்திரம் உண்டு. உன் தேவனின் நாமம் உனக்குள்ள உண்டு. நீ எழும்பு, நீ எழும்பின பிறகு பேதுருவே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பேதுருவே நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பேதுருவே நீ குணப்பட்ட பின்பு, நீ எழும்பின பின்பு எழும்பாத பிள்ளைகளை, எழும்பாத வலது பக்கம் இடது பக்கம் உன்னை சுற்றி இருக்கிற ஜீசஸ் எழுப்பு, எழும்பு சீயோனே, நீ எழும்பி அநேகரை எழுப்பு. உன்னை கொண்டுதான் நான் தேசங்களை சுதந்தரிக்க கர்த்தர் சொல்கிறார். உன்னை கொண்டுதான் நான் தேசத்தை சுதந்தரிக்க திட்டங்கள் இருக்கிறது. எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்த காலையில நேம் ஆஃப் ஜீசஸ். Jesus, oh Jesus, oh Jesus, oh Jesus, oh Jesus, oh நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உன் பலவீனத்தை நான் தாங்குவேன், உன் பலவீனத்தை நீ பார்க்காத, எப்பவுமே உன் பலவீனத்தை பார்த்து உனக்காக நான் பெரிய திட்டத்தை வைத்திருக்கேன் கர்த்தர் சொல்கிறாரு. நீ குறுகிய மனப்பான்மையோட பார்க்கிற கர்த்தர் பெரிய திட்டம். ஓ ஜீசஸ், உனக்காக நான் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். நீ எழுத இன்னொருத்தங்க எழும்ப பண்ணு. உன் எழுமனாதான் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கானவர்கள் எழும்புவார்கள். நீ படுத்திருக்கிறா அவர்களும் படுத்துட்டு தான் இருப்பாங்க. நீ எழுந்து மீண்டும் மீண்டும் கத்தாந்த வார்த்தையை கொண்டு எழுந்து சீயோனே, எழுந்து சீயோனே. உன் படுக்கை விட்டு எழுந்து, உன் தரித்திரத்தை விட்டு எழுந்து, உன் சுடவீனத்தை விட்டு எழுந்து, உன் வாயை விட்டு எழுந்து, மனுஷ நிலை விட்டு எழுந்து, மனுஷ பயத்தை விட்டு எழுந்து, பயப்படாத. நீ எழுந்து கர்த்தர் மீண்டும் சொல்லுகிற கர்த்தர். அவரிடம் பேசு ஏசாயா 61:1-3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களை கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுதலையும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியாய் சரிப்படுத்தும் நாளை கூறவும் உயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்த கர்த்தர் உன் ஆறுதல் செய்தாரே. நீரான் அநேக ஆறுதல் செய்ய ஒரு சுவிசேஷகனாய் போகணும், சமாதானத்தை கூற போகணும்னு கர்த்தர் கால இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் யார் கர்த்தர் அபிஷேகத்தை பெற்றோமோ, யார் கர்த்தர் அபிஷேகம் பெற்றோர்களோ அவர் எல்லாருக்கும் இந்த வசனம் மீண்டும் எல்லாம் ஒன்னா வச்சுக்கலாமா? சத்தம் போட்டு வச்சுமா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்கள் யார் நொறுங்குண்டாலும் காய கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுனர்களுக்கு கட்டு விடுதலை கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியாய் சரி கட்டுகிற நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிட துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக தாழ்ந்த தலத்தையும் ஒடுங்கிய ஆவிக்கு பதிலாக புதிய நாளை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை பெற்றுக்கொள், சுவிசேஷத்துக்கான அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வார்த்தையை கூட கல்வி மாறி வாயை அருந்துகிறார். நீ வார்த்தையை பேச கர்த்தர் உன் வாயை திறக்கிறார். நீ வாயை திறக்க கல்வி மாறி வாயை உனக்கு தருகிறார்.
Jesus. நன்றி சொல்லுவோம் ஒரு நிமிஷம் கர்த்தர் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். ஹalleluya. கர்த்தர் ஏவுகிறபடி கர்த்தர் சொல்ல சொன்னா பேசணும். கர்த்தர் அடிக்க சொன்னா அடிக்கணும். கர்த்தர் திறக்க சொன்னா கடலை பிளந்து விடு. கர்த்தர் நடக்க சொன்னா நட. கர்த்தர் வாயை திறந்தா வாயை திற. கர்த்தர் பார்க்க சொன்னா பாரு. கர்த்தர் கர்ஜிக்க சொன்னா கர்ஜி. ஓ இனி உன் வல்லலை நீ மனுஷர் பயத்துக்கு அமைதி போட்டாத. அதை அணிந்து கொண்டு அதை உடுத்திக் கொண்டு உன் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு உன் பலனோடு எழும்பே சீயோனே. ஜெர்ஜி நீ கர்ஜி. கர்ஜிக்க வேண்டிய நேரத்துல ஓ நீ படுத்துக்கிட்டு இருக்கிறது என்ன எழும்பு எழும்பு. கர்த்தர் வல்லமைக்காக நன்றி. கர்த்தர் வல்லமைக்காக பலப்படுத்தினதுக்காக நன்றி. எல்லா துதிகளும் ஒருவருக்கே மற்ற ஒவ்வொரு கத்த பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம ஜெபத் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்மளோட திட்டவட்டமா இருந்திருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. வருகை சீக்கிரமா வந்துகிட்டே இருந்துச்சு. அநேகருக்கு அது கர்த்தர் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இஸ்ரவேல், இந்த காமாஸ், இதுல சண்டெல்லாம் வருகைக்கு உள்ள ஒரு அடையாளங்கள் தான். அதை நம்ம கண்டிடாம நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு நல்ல நம்பிக்கை நமக்கு இருக்குது. என்ன இருக்குதுன்னா, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய பரிசுத்தாவியை ஊற்றுவேன் ஒரு வாக்கு இருக்கு. முழங்கால்கள் யாவும் கர்த்தருக்கு முன்பாக முழங்கும் வார்த்தை இருக்கு. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமியானது கர்த்தரை அறியும் அறிவினால் நிறைந்திருக்கும் வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. நம்ம அதை பிடித்து எவ்வளவு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு ஊழியங்கள் செய்யணும். ஊழியம் செய்யறதுன்னா ஏதோ அமெரிக்காவில் போய் ஊழியம் செய்யணும் அப்படி இல்லை. நமக்கு எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க இயேசுவை பத்தி என்ன செய்யணும், சொல்லணும். இயேசுவை பத்தி அவங்க அறிந்து கொள்ளும் போது அவங்களுக்கு நித்திய ஜீவன் என்ன செய்யும், கிடைக்கும். அதுதான் ஆண்டவர் திட்டவட்டமா சொல்றாரு. நீ சாக்கு போக்கு சொல்லிட்டு நீ எரிச்சாத இருக்காத, நீ உன் வல்லமையை தெரிந்து கொள்ளும். நமக்குள்ளேயே கர்த்தர் வல்லமைகளை கொடுத்துருக்காங்க. நான் உன் கூட இருந்து உன்னை எரிச்சுவேன், நான் பலப்படுத்துறேன். ஏசாயா 51, 52, 53 இதெல்லாம் வல்லமையான அதிகாரங்கள். அருமையான பிரதர் திட்டவட்டமா பேசினாங்க. அந்த அந்த கெட்டு போன அந்த அந்த மகன் என்ன கெட்ட குமாரன், அவன் எழுப்புறான். ஒரு முடிக்கு வாரான், படுத்திருக்கான், வயிறு பசி. எழுந்துச்சு, நான் ஐயோ எங்க அப்பாட்ட எவ்வளவு சாப்பாடு இருக்கு, எத்தனை வேலைக்காரங்க அங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, நான் போய் இப்படி நான் பண்டிக்கு வைத்த சாப்பாடுகளை போய் நான் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுப்புறான். அவன் ரைட்டு, பிரெஸ்டீஜ் இஷ்யூ ஒரு பக்கம் இருக்கு. பிரெஸ்டீஜ்னா நம்ம செய்யவா அப்படி சூழ்நிலை அப்படி இல்லை. அவன் முதல்ல தன்னை தாழ்த்துறான். நான் எங்க அப்பாட்ட போய் மன்னிப்பு எடுத்துருவேன்.
பரவாயில்ல, என்னுடைய மகனா ஏற்றுக்கொள்ளனாலும் பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனா வச்சா கூட நான் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருப்பேன். வேற யாருக்கோ வேலை செய்யறத நான் இவங்களுக்கு நான் வேலை செய்துட்டு இருக்கேன், எங்க அப்பாவுக்கு நான் வேலை செய்யிருப்பேன். நம்மளும் உலகத்துக்காக வேலை செய்யறோம். ஆனா அதை செய்யறதை விட இயேசுக்காக வேலை செஞ்சுட்டோம்னா ரொம்ப நல்லது. அதுக்கு நித்திய காலமான பலன் என்னது உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் திட்டவட்டமா பேசிட்டாங்க. அருமையான சகோதரி வந்து அதுக்கு அந்த பாருங்க, இது இனி காலம் செல்லாது, ஜாக்கிரதையா இருக்கு. இது ஏற்கனவே ஒரு நாள் கருத்தை பேசினாங்க இப்படி. அப்போ இந்த செய்திக்கு தொடர்பு இருக்கு. காலம் செல்லாதுன்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, புரியுதா? அப்போ நம்ம ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்திக்கிடணும். ஒவ்வொரு நாளையும் காலையில் எழுச்சி, சரி இந்த கர்த்தருக்காக இதை செய்வோம், கர்த்தருக்காக இதை செய்வோம், கர்த்தருக்காக இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய தொழில்களையும் ஆசீர்வதிப்பாங்க, வருமானங்களை பெருக பண்ணுவாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஒன்றும் குறைஞ்சு பெற மாட்டோம். ரொம்ப ஒண்ணு எதுவும் நம்ம அடிக்கிறது அது நல்லா இன்னைக்கு ரொம்ப திட்டவட்டமான செய்தி, விளக்கமான செய்தி. நம்ம பலர் நிந்திப்பாங்க, பலர் நம்மளை கொடுமைப்படுத்துவாங்க, நம்ம மேல நடந்து போவாங்க, அப்போ இதெல்லாம் நடக்கும். இப்ப நம்ம ஊழியக்காரர்களா இருக்கும்போது நம்ம மேல நடந்து போவாங்க நிறைய பேர். அவங்க திட்டுவாங்க, நம்ம அமைதியா சந்தோஷமா கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்படிலாம் இருக்கும் நிறைய இடங்கள்ல. அவங்க நம்மளை திட்டுவாங்க, நம்ம கேட்டுக்கிட்டே பொறுமையா இருக்கோம். இதுதான் நிந்தை. ஆனா அதற்கு பலன் கொடுக்கக்கூடிய காலம் என்ன செய்யுது இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் பயந்துட்டு, மனுஷனுக்கு பயந்துட்டு இருந்துச்சாத, ஊழியத்தை செய்யாம இருக்காத, நான் உங்களோட இருக்கிறேன். அதுல இதுல அந்த ஏசாயா 51:2-3 வசனத்துல இருக்கு, நான் உன்னை தேர்தல் அடைய செய்வேன், நான் உன்னோட தோட்டத்தை ஏதேன் தோட்டத்தை போல நான் என்ன செய்வேன், மாற்றுவேன், வனாந்தரத்தை நான் ஏதேன் தோட்டம் போல மாற்றுவேன். அந்த வசனம் தொடர்ந்து இருந்துச்சு வருது. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினேன், நீ உன்னை பெற்ற சாராளையும் ஆபிரகாமையும் நோக்கி பார். இப்படிதான் அந்த வசனங்கள் இருக்கு. நம்ம அவங்களதான் நோக்கி பார்க்கணும். நம்மளை பெற்ற சாராள், அவளுக்கு வயது சென்றவளா இருந்தாலும் அவள் குழந்தை பெற்றார், விசுவாசம். ஆபிரகாம் வயது சென்றவனா இருந்தாலும் குழந்தை பெற்று நட்சத்திரங்களை, இப்ப வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணக்கூடிய ஒரு அந்த சந்ததி இஸ்ரவேல் மக்கள் யாரு? இப்ப இஸ்ரவேல் சொல்லு. உலகத்துல பெரிய பணக்கார நாடு அமெரிக்கா தான். இந்தியாலாம் மக்கள் தொகை 145-150 கோடி மக்கள் இருக்காங்க. இஸ்ரவேல்ல அது எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒரு திருநெல்வேலி மாவட்டம் மாதிரி தான் இருக்கும். இஸ்ரவேலுக்கு ஒரு திருநெல்வேலி மாவட்டம் மாதிரி தான் ஏரியா. அந்த மக்களுக்கு உலகம் தினமும் செய்தி அவங்கள பத்தி தான், இஸ்ரவேல் மக்கள். ஏன்னா அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அவங்க நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப டெய்லி நியூஸ் கேட்டுட்டு இருந்தா தெரியும். எல்லாமே உலகம் முடிகிறதுக்கு உள்ள ஒரு காலங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் நான் மாம்சமான யாவருமே என்னுடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன், கடைசி நாட்களில் ஊற்றுவேன். அந்த வாக்குத்தத்தம் நிரப்பாம கர்த்தர் வர முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப அதற்குதான் நம்மளை எழுப்பி விடுதாங்க. போய் சொல்லு, நீ போய் சொல்லு. கேட்கிறவங்க கேட்கட்டு, கேட்காதவங்க போகட்டு. கேட்கிறவங்க கேட்கட்டு, கேட்காதவங்க போட்டு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த கேட்காதவங்க மாதிரி இருக்கவங்க அவங்க பெரிய ஊழியக்காரியா மாறிப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரிடத்தில் மாத்திரம் வல்லமை நீதி உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் ஓடி வருவான். இந்த வசனங்கள் தான். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் நம்ம போய் அறிவிக்க வேண்டியதுதான். யார் யார் கேட்கிறாங்களோ கேட்டுக்கிட வேண்டியதான். ஆனா அவன் ஓடி வருவான், கர்த்தர்கிட்ட ஓடி வருவான். நல்லா புரிந்து கொள்ளும். அதனால இந்த நல்ல வேளை நம்ம ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கோம். அந்த செய்திலாம் தெளிவா இருக்கும். இதை நம்மளே பல தடவை போட்டு கேட்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம பேசுற செய்திய முதல்ல யார் கேட்கணும்? நம்ம தான் கேட்கணும். எழுப்பி பிரகாசிக்கணும். எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேளையை நீர் எங்களோடு திட்டவட்டமாய் பேசியிருக்கிறீர். நாங்கள் ஒரு சிறு கூட்ட ஜனங்களாய் இருந்தாலும் நீர் உங்களோடு திட்டவட்டமாய் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை உள்ள வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.